MHz உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். இந்நிகழ்ச்சியின் 15வது பாகமாக இன்று நாம் மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். உலகின் அனைத்து சமூகங்களிலும் உள்ள மூத்த குடிமக்கள் தங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு வழிகாட்டுவதில் முக்கியமான பங்கினை வகிக்கிறார்கள். வரலாறு, சமுதாய கட்டமைப்பு, பொருளாதார அமைப்பு மற்றும் பண்பாடு ஆகியவற்றினை அறிய மூத்த குடிமக்கள் வாழும் சாட்சிகளாக திகழ்கிறார்கள். பெரும் புலவர் திருவள்ளுவர் பெரியோரை துணைக்கோடல் என்ற ஒரு தனி அதிகாரத்தையே எழுதியுள்ளது மூத்த குடிமக்களினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் போற்றிறார் பேணிக் கொளல் என்பது ஐயன் வள்ளுவன் வாக்கு. வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்பதே இதன் விளக்கம். இவ்வாறாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய மூத்த குடிமக்கள் நமது பொக்கிஷம். அவர்களை பாதுகாப்பது நமது பொறுப்பு மட்டுமல்ல, நமது கடமையும் கூட. மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் 15ஆம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் வர தாத்தாவும் பேத்தி லட்சுமியும் மூத்த குடிமக்களுக்கான அரசு நல திட்டங்களை பத்தி பேசிட்டு வராங்க. நாமளும் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பகுதியில எந்த திட்டத்தை பத்தி பேச போறாங்க, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வானிலை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சில நேரம் குளிரா இருக்கு, சில நேரம் ரொம்ப சூடா இருக்கு. ஆமா தாத்தா, நம்ம போத்திட்டேவும் இருக்க முடியல, ஃபேனும் பயன்படுத்த முடியல. வானிலை இப்படி மாறும் போதெல்லாம் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு இன்னும் கஷ்டமா தான் ஆகும். இது மாதிரி சூழ்நிலையில தான் நாங்கெல்லாம் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இருக்கணும், இல்லையா லட்சுமி? அது உண்மைதான் தாத்தா. இந்த நேரத்துல கூடுதல் கவனிப்பு தேவைதான். இந்த வயசுல ஒருத்தர் தங்களோட ஆரோக்கியத்தை தான் மிகவும் கவனத்துல வச்சுக்கணும். இல்லைன்னா வைரஸ் தொற்று, காய்ச்சல், தொடர்ச்சியான இருமல், தும்மல்னு ஒரே தொந்தரவா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களை பார்த்துக்க தான் நான் இருக்கேன்ல. அது என்னமோ உண்மைதாம்மா. எல்லாரும் என்ன போல அதிர்ஷ்டசாலி இல்லைல்ல. லட்சுமி, நீ என்ன செய்யற? நீ இன்னும் தயாராகலையா? நீங்க நமக்கு நிகழ்ச்சி வேற போகணும்ல. ஓ வாவ் தாத்தா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கே, ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்களே. நான் எப்பயும் எதையும் மறக்கிறது இல்லை லட்சுமி. எப்படியா இருந்தாலும் நம்ம கேட்பவர்களிருந்து அளவு கடந்த அன்பு வரும்போது நான் ஒருபோதும் எதையும் மறக்க மாட்டேன். அது உண்மைதான் தாத்தா. நம்ம நேயர்கள் காட்டுற அளவில்லாத அன்பு நம்மள மூழ்கடிக்குது. நம்ம நேயர்கள் நம்மளோட உயிர் நாடி லட்சுமி. அவங்களிடமிருந்து நம்ம மிகவும் அன்பை பெறுகிறோம். இங்க இருக்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க என்ன அதிக அன்பால மூழ்கடிக்கிறாங்க தாத்தா. சரி வா, தயாராகலாம். இன்னைக்கு வேற ரொம்பவும் குளிரா இருக்கு. நம்ம ஸ்டுடியோவுக்கு போகவும் லேட்டாக்க வேணாம், சீக்கிரமாவே போயிடுவோம். ஆமா தாத்தா, இப்போலாம் வானிலையை கணிக்கவே முடியல. இன்னைக்கு என்னோட 2 நண்பர்களையும் கூப்பிட்டுருக்கேன். ஜாலியா இருக்கும். நமக்கு சில முக்கியமான விஷயங்களையும் அதோட சேர்ந்து பேசுவோம். நல்ல விஷயம் தாத்தா. நம்ம ப்ரோக்ராம் நேரத்துல ஆரம்பிக்கணும். சீக்கிரம் கிளம்பலாமா? ஆமா, எனக்கு புரியுது. சரி, நீ ஏன் கவலைப்படுற லட்சுமி? எல்லாம் சரியாயிடும். சரியான நேரத்துல நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். சரி, நான் போய் ரெடி ஆகுறேன். இல்லனா பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ண ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு நீங்க சொல்வீங்க. ஆமா லட்சுமி, நான் ரெடி ஆயிடுவேன், அதனால அப்படி சொல்றேன். போலாமா தாத்தா? நான் ரெடியா இருக்கேன். போகலாம் லட்சுமி, நானும் தயார். அப்போ நம்ம கிளம்பலாம்.
இன்னைக்கு வேற என் பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா ஜாலியா இருக்கும். தாத்தா ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. பழைய நினைவுகளா? எங்களுக்கும் சொல்லுங்க. லக்ஷ்மி, நினைவுகள் எப்பவுமே அழகா இருக்கும். எனக்கு என் நண்பர்களோட பழைய காலங்கள் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. நாங்கள் சேர்ந்து ஒன்றா சேட்டை பண்ணது, பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே. அட தாத்தா, நீங்க இவ்ளோ குறும்புக்காரரா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என் குறும்புக்கார தாத்தா. ஆமாம், எங்கள் காலங்களே வேற மாதிரி இருந்துச்சு லக்ஷ்மி. சரி, ஒரு வழியா ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிட்டோம். ஓ, அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு தாத்தா? உங்க நண்பர் ஒருத்தர் ஏற்கனவே வந்துட்டாரு போல. இல்ல வேற யாராவது நமக்காக காத்துட்டு இருக்காங்களா? வா, உனக்கு அறிமுகப்படுத்துறேன். இது என் நண்பன் சுகியா. சுகியா, இது என் பேத்தி லக்ஷ்மி. வணக்கம் சுகியா தாத்தா, எப்படி இருக்கீங்க? என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவோ உண்டு லட்சுமி. தாத்தா, சுகியா தாத்தாவுக்கு என்ன ஏற்கனவே தெரியுமா? ஒருவேளை உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் லக்ஷ்மி. ஆனால் நீ சுகியா கிட்ட முன்னாடியே பேசியிருக்க. அதுவும் முதியோர் இல்லத்தை பற்றி முன்னாடியே பேசியிருக்க. உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா தாத்தா, இப்போ ஞாபகம் இருக்கு. வர வர எல்லாம் மறந்து போயிடுது. வாங்க சுகியா தாத்தா, உள்ள போலாம். ஆமா லட்சுமி, நீ சொல்றது சரிதான். எல்லாரும் உள்ள போலாம். பாரத் தாத்தா, நிகழ்ச்சியை தொடங்க நேரம் ஆயிடுச்சு. ஆமா, சரிவா, சீக்கிரம் தொடங்குவோம். ஆமா தாத்தா. வணக்கம் அன்பான நேயர்களே, உங்களுக்கு பிடித்த வானொலி நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு பேத்தி லக்ஷ்மி. மேலும் நான் உங்களுக்கு மிகவும் பிடித்த, நீங்கள் நேசித்த பாரத் தாத்தா. நேயர்களே, இன்று நம்முடன் இன்னொருவர் இருக்கிறார். யார் என்று அறிய ஆவலா? சரி, அவரிடமே கேட்போம். நேயர்களே வணக்கம். நான் பாரத்தோட அன்பு தோழன் சுகியா. உங்க எல்லோரையுமே இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்ற எங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நம்மள மாதிரி மூத்த குடிமக்கள் கௌரவிக்கிறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதியோருக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், அதை பற்றின தகவல்களை நம்ம மேலும் பகிர்வோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வாறு பயனடையலாம் என்பதையும் விரிவாக பேச போகிறோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்ற இந்த சிறப்பு திட்டத்தை உங்களிடம் கொண்டு வரவேற்பது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் தலைமையில் சமூக வானொலி சங்கத்துடன் இணைந்து. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் தலைமையில் சமூக வானொலி சங்கத்துடன் இணைந்து மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்ற இந்த சிறப்பு திட்டத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சமூகத்தில் சமூக நீதி மற்றும் நலனை உறுதி செய்ய அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, பின்தங்கிய சமூகங்களுக்கு, மூத்த குடிமக்கள் மற்றும் பிற சிறப்பு குழுக்கான திட்டங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்துகிறது மற்றும் அர்ப்பணிப்புடன் சமூக நீதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. லக்ஷ்மி, கேள, நேற்று நான் சங்கரை பார்த்தேன். அவரு உன்னை பற்றி கேட்டாரு. ஓ, நிஜமாவா? அவர் என்ன சொன்னாரு தாத்தா? சங்கர், நீ சேஜ் முன்னாடி அவருக்கு விளக்கி எதாவது சொன்னாரு. ஆனா அவர் அதை மறந்துட்டாராம். அதனால மீண்டும் இன்னொரு முறை நீ அதை விளக்க முடியுமா? ஓஹோ, சங்கர் தாத்தா, இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அதை மீண்டும் விளக்குறேன். நண்பர்களே, நீங்களும் குறிப்பெடுத்துக்கோங்க. சேஜ் அல்லது மூத்த பராமரிப்பு முதியோர் வளர்ச்சி இயந்திரம் என்பது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சியாகும். இது ஜூன் 2021 சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் மூத்த குடிமக்கள் பராமரிப்புக்கான தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சார்ந்த தீர்வுகளை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துகிறது. இந்த முயற்சிக்கு கீழே என்ன வகையான சேவைகள் வழங்கப்படுது?
இதுக்கு கீழே சுகாதார சேவைகள், தொலை மருத்துவம் மற்றும் சுகாதார ஆதரவு போன்றவை, சமூக சேவைகள், மூத்த குடிமக்களை சமூகத்துடன் இணைத்தல், உள்நாட்டு சேவைகள், தினசரி உதவி, ஹெல்ப்லைன் ஆதரவு, பொழுதுபோக்கு மற்றும் கல்வி சேவைகள், மூத்தவர்களுக்கான டிஜிட்டல் கற்றல் மற்றும் செயல்பாட்டு மையங்கள் ஆகியவை ஆகும். உண்மையிலே இந்த முயற்சி மூத்த குடிமக்களுக்கு ஒரு முக்கியமான படியாகும். அவர்களோட அத்தியாவசிய சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகளை அணுகிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் இந்த சேதி திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன? மூத்த குடிமக்கள் பராமரிப்புக்கான ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதையும், இதன் மூலம் முதியவர்களின் உடல் நலம், நல்வாழ்வு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் ஒரு வலுவான சூழலை நிறுவுவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப சேவைகளை அணுகக்கூடிய ஒரு தளத்தை வழங்குவதே இதன் குறிக்கோள். ஆஹா, அருமை அருமை லக்ஷ்மி. பாத்தீங்களா தாத்தா, எவ்வளவு எளிதா ஒரு நொடியில விளக்கிட்டேன்னு. என் பேத்தி ரொம்ப புத்திசாலியாச்சு, நான் என்ன சொல்ல முடியும்? ஆமா பாரத், லட்சுமி நல்ல ஒரு அறிவாளியான பொண்ணுதான். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் தாத்தா. சுகியா தாத்தா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இப்படி வேர்த்திருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வெயில் கூட இல்லையே. நான் என்ன செய்யறது லட்சுமி, போன தடவையே சொன்ன உன்கிட்ட, குழந்தைங்க என்னெல்லாம் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. என்னால் எந்த வேலையோ அதனால செய்ய முடியல. அதனால தான் மருந்துக்கு பணம் ஏற்பாடு செய்ய ஒருத்தர்கிட்ட போக வேண்டியதாச்சு. எனக்கு புரியுது. உங்கள் செலவுகளுக்கு எப்படி நீங்கள் பணம் ஏற்பாடு செஞ்சீங்க? உங்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் கிடைக்குதுல்ல? ஆமாம் பாரத், எனக்கு ஓய்வூதியம்லாம் கிடைக்குது. ஆனால் செலவு தான் ரொம்ப அதிகம். உனக்கே தெரியும், அரசாங்க ஓய்வூதியத்தால் இதையெல்லாம் ஈடுகட்டவே முடியாது. அப்போ இந்த வயசுல நீ கடன் வாங்க இந்த வயசுல எனக்கு யாருப்பா கடன்லாம் கொடுப்பாங்க? எனக்குன்னு என்னோட நிலம் மட்டும்தான் மிச்சமே இருந்துச்சு. அந்த நிலத்துலயும் ஒரு சின்ன பகுதியை இன்னைக்கு நான் வந்து வித்து, என்னோட சொந்த உடல்ல ஒரு பகுதியை நான் வந்து வெட்டி எடுத்து வித்துட்டு வந்த மாதிரி இருக்கு. அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை சகியா. நீங்க அதை வாங்கினீங்க, அதனால நீங்க அதை இன்னைக்கு வித்துட்டீங்க. என்ன பெரிய வித்தியாசம்? பரவாயில்ல பாரத், ஆனா பணம் வந்து சீக்கிரமாவே தீந்துரும். அதுக்கடுத்து நான் திரும்பவும் என்னுடைய நிலத்தை வந்து விற்க வேண்டி வருமே. கவலைப்படாதீங்க தாத்தா, நீங்க மீண்டும் உங்க நிலத்தை விற்க வேண்டியதில்லை. அப்படியாமா? அப்புறம் நான் வந்து எப்படி லட்சுமி சமாளிக்கிறது? ஆமா லட்சுமி, அவருக்கு இந்த ஒரு வழி தானே இருக்கு. தாத்தா, உங்க பேத்தி நான் இருக்கேன்ல, ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு திட்டங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க நேயர்கள் கூட தெரிஞ்சுப்பாங்க. ஆமா ஆமா, சொல்லு. என் கூடவே எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. பாருங்க, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் பல ஓய்வூதிய திட்டங்களை நடத்துது. முக்கியமான சிலதை நான் இப்போ சொல்றேன். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக பலவீனமான முதியோருக்கானது. தேசிய சமூக உதவி திட்டம். இந்த திட்டம் முதியோர், விதவைகள் மற்றும் ஊனமுற்றோருக்கு பயனளிக்கிறது. அன்னபூர்ணா திட்டம். இந்த திட்டம் 65 வயதிற்கு மேற்பட்ட பொருளாதார ரீதியாக பலவீனமான பெண்களுக்கானது. ஓ, பெண்களுக்குன்னு ஒரு தனி திட்டம் உள்ளதா? நல்ல விஷயம். ஆமா, இந்த எல்லா திட்டங்களோட நோக்கமும் வயசானவங்க, விதவைங்க, அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவங்க எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை கண்ணியத்தோட வாழ்றதுக்கான நிதி உதவி தரதுதான். இது எல்லாமே அரசாங்கம் நடத்தும் ஓய்வூதிய திட்டம் தான். இப்போ இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் நடத்தும் சில திட்டங்களை பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் என்னோட பிராந்தியத்திலிருந்து ஒரு உள்ளூர் நாட்டுப்புறல் பாடல இசைக்கிறேன். மூத்தோர்க்கு முதல் வணக்கம். முதல் வணக்கம், முதல் வணக்கம், மூத்தோர்க்கு முதல் வணக்கம். உயர்விருக்கும் உணர்விருக்கும், உங்களை மதிப்போக்கு கடவுள் துணை இருக்கும். முதல் வணக்கம், முதல் வணக்கம்.
நினைவிருக்கும் நினைவிருக்கும் அவர்கள் செய்த யாவும் நினைவிருக்கும் தான் தூங்காமல் தூங்க வைத்த அம்மா துயரில்லாது வியர்வை சிந்தி வளர்த்த அப்பா தான் தூங்காமல் தூங்க வைத்த அம்மா துயரில்லாது வியர்வை சிந்தி வளர்த்த அப்பா தன் அன்பு எல்லாம் கொட்டி கொடுத்த பாட்டி தன் அனுபவங்களை அழகாய் சொன்ன தாத்தா தன் அன்பு எல்லாம் கொட்டி கொடுத்த பாட்டி தன் அனுபவங்களை அழகாய் சொன்ன தாத்தா நினைவிருக்கும் நினைவிருக்கும் அவர்கள் செய்த யாவும் நினைவிருக்கும் 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 அவர்கள் செய்த யாவும் நினைவிருக்கும் துணையிருப்போம் துணையிருப்போம் அவர்களை என்றும் நாம் மதிப்போம் துணையிருப்போம் துணையிருப்போம் அவர்களை என்றும் நாம் மதிப்போம் கைப்பிடித்து வாழ்த்திய காலம் நினைவிருக்க கண்ணீரை துடைக்க நீங்கள் இருக்க கைப்பிடித்து வாழ்த்திய காலம் நினைவிருக்க கண்ணீரை துடைக்க துணை நீங்கள் இருக்க முதல் வணக்கம் மூத்தோர்க்கு முதல் வணக்கம். நான் நாட்டுப்புற பாடலை வாசித்தேன். இப்போ லக்ஷ்மி இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தால் வழங்கப்படுற திட்டங்களை பற்றி சொல்லுவாங்க. நிச்சயமா. முதல் திட்டம் ஜீவன் அக்ஷயா யோஜனா. இது இந்திய அரசாங்கத்தால தொடங்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இது அவர்களின் பிற்காலத்தில் உத்தரவாத வருமானத்தை விரும்பும் மூத்த குடிமக்களுக்காக. ஜீவன் அக்ஷயா யோஜனா இல்லையா? சுவாரஸ்யமானது. இதோட முக்கிய அம்சங்கள் என்ன? இந்த திட்டத்துல முதலீடு செய்யும் மூத்த குடிமக்களுக்கு நிலையான வருமானம் உறுதி செய்கிறது. இது வாழ்நாள் வருமானத்தை வழங்குகிறது. வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. ஒரு மொத்த முதலீடு தேவைப்படுகிறது. அதன் பிறகு மூத்த குடிமக்கள் உத்தரவாத வருமானத்தை பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் முதலீடு செய்பவர்களின் வரி சலுகைகளும் உள்ளன. தாத்தா, உங்க பணத்தை பாதுகாப்பா இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாமே. ஓ என் அன்பான தாத்தா, வேற ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஜீவன் அக்ஷய் யோஜனாவுக்கான தகுதி அளவுகோல்களை முதல்ல புரிஞ்சுக்கலாம். சொல்லுமா. இந்த திட்டத்திற்கு 60 வயது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 1 லட்சம் முதல் அதிகபட்சம் 50 லட்சம் வரை மொத்த முதலீடு செய்ய வேண்டும். தன்னோட கடைசி காலத்துல ஒரு நிலையான வருமானத்தை விரும்ப மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு நல்ல வழி போல தெரியுது. நீங்க பணத்தை டெபாசிட் செஞ்சதும் உங்களுக்கு நிலையான விகிதத்துல வட்டி கிடைக்கும். மேலும் உங்க ஓய்வூதியத்தை வட்டியிலிருந்தே செலுத்தலாம். புரியுதா தாத்தா? இது நல்ல ஒரு அற்புதமான திட்டமா தெரியுது. ஆனா இது பங்குச்சந்தை போலயா? என் பணம் தொலைஞ்சு போயிடுமோ? இல்ல, இந்த திட்டம் சந்தை ஏற்ற இறக்கங்களால பாதிக்கப்படாது. உத்தரவாதமான ஓய்வூதியத்தை வழங்கும். மேலும் இது இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தால நிர்வகிக்கப்படுறதுனால எந்த ஆபத்தும் இல்ல தாத்தா. ஆமா, ஆபத்து இல்லாதது மற்றும் உத்தரவாதமான வருமானமா இருக்கு. இது போல வேற ஏதோ திட்டம் உள்ளதா? ஆம், நிச்சயமாக. மற்றொரு ஓய்வூதிய திட்டம் ஜீவன் சாந்தி யோஜனா. இது இந்திய அரசாங்கத்தால் மூத்த குடிமக்களுக்காக தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும். இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப செயல்முறை மிகவும் எளிமையானது. மேலும் மூத்த குடிமக்கள் தங்கள் அருகிலுள்ள வங்கி கிளை அல்லது தபால் அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கான வயது வரம்பு 60. இது மற்ற ஓய்வூதிய திட்டங்களுக்கு ஒப்பிடும்போது குறைவு. ஜீவன் சாந்தி யோஜனாவுக்கு விண்ணப்பிக்க மூத்த குடிமக்கள் ஆதார் அட்டை, பான் அட்டை, வங்கி பாஸ்புக் மற்றும் வயது சான்றிதழ் தேவை. இது நல்ல ஒரு சிறந்த திட்டமாவே தெரியுது. அது மட்டும் இல்ல தாத்தா, வழக்கமா ஓய்வூதியம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடன் வாங்குவதோ அல்லது பாலிசியை முடிப்பதோ அல்லது பாலிசியை ஒப்படைக்காவிட்டாலோ ஓய்வூதியத்தை நேரடியாக பாதிக்காது.
ஆஹா, இன்னைக்கு நீ அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா சொல்றிய லக்ஷ்மி. காத்திருங்கள், இன்னொரு திட்டத்தை பற்றி சொல்லி இன்னொரு குண்டு வீசுகிறேன். இன்னொரு திட்டமா? ஆமா, இது புதிய ஓய்வூதிய பிளஸ் யோஜனா. இது மூத்த குடிமக்களுக்கு நிலையான வருமானத்தை உத்தரவாதம் செய்கிறது. இது வாழ்நாள் வருமானத்தை வழங்குகிறது. மேலும் மற்ற திட்டங்களைப் போலவே இந்த வருமானத்தை உத்தரவாதம் செய்ய ஒரு மொத்த முதலீடு தேவைப்படுகிறது. இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் மூத்த குடிமக்களுக்கு வரி சலுகைகளும் கிடைக்கிறது. இதில் ஊனம் மற்றும் இறப்பு சலுகைகளும் அடங்கும். இது மூத்த குடிமக்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. இருப்பினும் இது ஒரு யூலிப். இந்த யூலிப்னா என்ன? யூலிப் என்பது யூனிட் இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்தை குறிக்கிறது. இது ஒரு ஆயுள் காப்பீட்டு கொள்கையாகும். இது உங்கள் பணத்தை நிதி சந்தையில் முதலீடு செய்ய உங்களை அனுமதிக்கிறது. யூலிப் என்பது காப்பீடு மற்றும் முதலீட்டின் கலவையாகும். மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாக்கும் அதே வேளையில் உங்கள் செல்வத்தை வளர்க்க உதவும். இப்போது மீதமுள்ள அனைத்து விவரங்களையும் ஒரு LIC அதிகாரியிடமிருந்து பெறுவோம். இப்பொழுது திரு ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் LIC நிறுவனத்தில் சுமார் 25 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தற்போது முதன்மை காப்பீட்டு ஆலோசகராகவும் பணிபுரிகின்றார். அவர் நம்மோடு இணைந்து LIC நிறுவனத்தில் மூத்தோர்களுக்கு உள்ள சில காப்பீட்டு திட்டங்களை பற்றி விளக்கமாக எடுத்துரைக்க போகிறார். வாங்க கேட்போம். சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா என் ராஜா. நான் முதன்மை காப்பீட்டு ஆலோசகராக LICயில் இருக்கேன். ஸோ LICயில் சீஃப் அட்வைசராக பணியாற்றிட்டு இருக்கேன். தஞ்சாவூரில் இருக்கேன். கடந்த 25 ஆண்டு காலமாக நிதி ஆலோசகராக நான் பணியாற்றிட்டு வரேன். இந்த மூத்தோருக்கான முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மூத்தோர்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இன்னைக்கு சமூகத்தில் தேவையான உயர்வான வார்த்தை. இன்னைக்கு சமூகத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய வார்த்தைன்னு கூட சொல்லணும். ஏன்னா ஒரு வீட்டை பற்றி சொல்லும்போது ஒரு குழந்தைங்களும் ஒரு பெரியவங்களும் இருந்தால் அந்த வீடுக்குள்ள நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும்பாங்க. ஏன்னா குழந்தைங்கள்ட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி, புது விஷயங்கள், புதுசாக யோசிக்கிறது அப்படி இருக்கும். ஏற்கனவே உள்ளதை காப்பி பண்ணாமல். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அனுபவங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ சீனியர் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சீனியர்ஸ்க்கு அவர்களுடைய ஓய்வு காலம் ஒரு குறிப்பிட்ட 50-60 வயதுக்கு மேற்பட்ட காலத்தில் அவங்க பணியாற்றி முடித்த காலத்தில் இளம் வயதில் சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 50லேருந்து 60 வயது காலகட்டத்தில் அவர்களுக்கான ஒரு நிதி தேவை அப்படிங்கிறது இருக்கும். முதியோர்கள்னா இன்னைக்கு உள்ள வயசானவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேணாம். இன்னைய இளைஞர்கள், இன்னைக்கு உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நடுத்தர வயதினர் எல்லாமே நாளைய மூத்தோர் தான். ஸோ 50லேருந்து 60 வயது, 60க்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பாக வச்சுக்கிட்டோம்னா அந்த வயதில் குறிப்பாக ஒரு நிதி தேவை ஏற்படும். இப்போ அதற்கு முன்னாடி வயதில் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி உழைச்சிட்டு இருக்கக்கூடிய வயசு, அந்த வயதில் அதிக பண தேவை இருக்குமா அப்படிங்கிறது தேவைப்படாது. ஒரு வேளை அந்த 50-60 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம பணியாற்றி முடித்து நிறையா வீடு, பங்களா, நகை இப்படியெல்லாம் பல பொருள்களாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனாலும் கூட அப்போ சர்வைவலுக்காக குறிப்பிட்ட பணம் தேவைப்படும் மாதம் மாதம். அப்போ இன்னொருத்தரை நம்பி இருக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்போ மற்றவங்கள சார்ந்து இருக்காம, நம்பி இருக்காம நம்ம சுய காலில் நிற்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. இதற்காக தான் இந்த பென்ஷன் திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பென்ஷன் திட்டங்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பென்ஷன் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க இதில், அதாவது பெண்ணும் சன்னும் கைவிட்டா கூட இந்த பென்ஷன் அப்படிங்கிறது கைவிடாது அப்படிம்பாங்க. ஸோ ஒரு பென்ஷன் திட்டம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இப்போ LICயில் நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு 3 விதமான பென்ஷன் திட்டங்களை பற்றி, LICயில் 40-50 திட்டங்கள் இருக்குது. ஒரு 3 விதமான பென்ஷன் திட்டங்களை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மொத்தமாக ஒரு தொகையை டெபாசிட் பண்ணிவிட்டு மாதம் மாதம் பென்ஷன் பெறக்கூடிய வசதி படைத்தது ஸ்கீம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜீவன் அக்ஷய் அப்படின்னு இருக்கு. ஜீவன் அக்ஷய்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு 10 லட்ச ரூபா முதலீட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த மாதத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 6000 சொச்ச ரூபா வரைக்கும் மாதம் வரும். இதுதான் ஜீவன் அக்ஷய் உடனடி பென்ஷன். அமௌண்ட்டை போட்டுட்டு அதை வாங்கிக்கலாம். இந்த அமௌண்ட்டுங்கிறது வேரி ஆகும். 5000லேருந்து 6000 எதுக்காக மந்த்லி சொல்கிறேன்னு சொன்னால் இதில் 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உடனே 5 வருஷம் மட்டும் பென்ஷன் வாங்கிக்கலாம், 10 வருஷம், 15 வருஷம், வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் இப்படி கூட வச்சுக்கலாம். நான் சொல்கிறது ஒரு எஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் கிடைக்கும். நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த கேபிட்டல் அமௌண்ட்டு நம்ம நாமினிக்கு திருப்பி கிடச்சிரும். இதுதான் அந்த திட்டத்தோட இது. ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம், மாதம் வாழ்நாள் முழுவதும் 100 வயசு வரைக்கும் பென்ஷன் வாங்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்கீமு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீவன் சாந்தி. அது ஒத்தி வைக்கப்பட்ட திட்டம், பென்ஷன் திட்டம்னு பேர். இப்போ ஒரு பணத்தை போட்டுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, இப்படி கொஞ்சம் காலம் கழித்து நம்ம பென்ஷனை வாங்குறோம். இது எதுக்காகனா, இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உடனடி பென்ஷன்னா நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒரு 4-5 வருஷம் அவங்க காத்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த பீரியடுக்குள்ளது சேர்த்து ஒரு நல்ல கணிசமான வட்டி விகிதத்தில் பென்ஷனை உயர்வாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த திட்டம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். 10 லட்ச ரூபா நம்ம போட்டோம்னா ஒரு 7000 சொச்சத்துக்கு மேலே கூட பென்ஷன் கிடைக்கிறதுக்காக இருக்குது. அதுக்கான டேபிள் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட ஆலோசகர்களை அணுகுனீங்கன்னா இந்த ஸ்கீமோட டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ 7000 ரூபாய்க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 வருடம் காத்திருந்து அந்த பென்ஷன் தொகையை பெறுறது தான் ஜீவன் சாந்தி. இதுவும் ஒரு அற்புதமான திட்டம். நான் சொன்னேன் உடனே வாங்கணும் அப்படின்னா ஒரு தொகை இருக்குது. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் காத்திருந்து வாங்குற ஜீவன் சாந்தி அதில் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இதுவும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையுடன் சார்புடைய திட்டம் ஒன்று இருக்குது. பென்ஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ பங்குச்சந்தை சார்புடையது. இன்னைக்கு கூடுதலான வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பங்குச்சந்தை சார்புடைய முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எல்ஐசி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்க அதில் போட்டு அதில் வர லாபத்தின் மூலமாக பென்ஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு நல்ல கூடுதலான தொகையை கொஞ்சம் இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது ஸ்டாச்சுட்டரி வார்னிங் தான், சட்ட ரீதியான வார்னிங் தான். இருந்தாலும் இன்னைக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஒரு 7-8 வருஷம் கழித்து நம்ம எடுக்கும்போது ஒரு 10 வருஷம் டைம் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல பென்ஷன் கிடைக்கும். ஸோ கூடுதலாக வேணும், கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கிறேங்கிறவங்க பங்குச்சந்தையுடன் சார்புடைய பென்ஷன் திட்டங்களையும் சேர்ந்து பயனடையலாம். ஸோ இந்த மாதிரியான 3 வகையான திட்டங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஜீவன் அக்ஷய் உடனடி, ஜீவன் சாந்தி ஒத்தி வைக்கப்பட்டது, பென்ஷன் ப்ளஸ் பங்குச்சந்தை சார்புடையது. இப்போ 3 வகையான பென்ஷன் திட்டங்கள் நமக்கு முன்னாடி இருக்குது. நம்ம கையில் இருக்கிற ஒரு தொகையை இதில் போட்டு நம்ம பென்ஷனாக பெறணும் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பு. இப்போ நீங்கள் ஒரு வயதான காலங்களில் கையில் பணம் வச்சுக்கிறதே சிரமங்க. இன்றைக்கி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு பிள்ளைங்க போயிட்டு வந்து சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அல்லது நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஏதோ ஒன்று வருது, அல்லது ஒரு சொத்தை விற்று பணம் வாங்குகிறோம். இந்த பணத்தை நம்ம கையில் வச்சுருக்கும்போது இதை பாதுகாக்கிறது, நல்ல வட்டியில் முதலீட்டை திருப்பி கிடைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்லேருந்து ஒன்று பணம் பாதுகாப்பாக இருக்கணும் எந்த முதலீட்லேயும், ரெண்டாவது நல்ல லாபமான ஒரு மீடியமான ஒரு வட்டி விகிதம் கிடைக்கணும். இது ரெண்டுமே எல்ஐசியில் இந்த ஸ்கீமில் கொடுக்குறோம். மூணாவது, இந்த பணத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம்னு சொன்னால் யாராவது உறவினர்கள் நண்பர்கள் கடனாவோ இதுவோ கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இவைகளெல்லாம் தாண்டி நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு பாதுகாப்பான பென்ஷன் பெறுவதற்கு இந்த ஒரு 3 விதமான நல்ல திட்டங்கள் இருக்குது. இது அரசு சார்புடைய எல்ஐசி பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி இந்த திட்டங்களை வழங்குது. நீங்கள் உங்கள் அருகில் உள்ள எல்ஐசி முகவர்களையோ கிளை அலுவலகத்தையோ அணுகி இந்த திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்களோடு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. மற்ற எல்லா திட்டங்களை விடவோ இது நல்லா இருக்கே. இப்போ இந்த திட்டத்துக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறியாமா? இந்த திட்டத்திற்கு எல்ஐசி கிளை, அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அல்லது www.licindia.in இல் உள்ள அதிகாரப்பூர்வ எல்ஐசி வலைத்தளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. மேலும் விண்ணப்பதாரர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குடியிருப்பு இல்லாத இந்தியர்கள் அல்லது வெளிநாட்டினர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள். அப்ப நான் இன்னைக்கே போய் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கிறேமா? ஆமா தாத்தா, நீங்க பயன்படுத்திக்கிட்டு உங்க நண்பர்களுக்கும் இத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா லட்சுமி. சரி, இந்த தொகுப்பை முடிச்சுக்கலாமா? இது இன்றைய மூத்தோருக்கு முதல் வணக்கம் சிறப்பு பகுதியாகும். இதில் நீங்கள் அடல் வயோ அபியுதய யோஜனா மற்றும் சேஜ் திட்டம் மற்றும் காப்பீட்டு திட்டங்கள் பற்றிய தகவலை தெரிந்திருப்பீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த சமூக வானொலியில் இதை கேட்டிருப்பீர்கள். சமூக வானொலி அமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஆதரவுடன் ஒளிபரப்பப்பட்டது. நேயர்களே, அடல் அபியுதய யோஜனா என்பது வெறும் ஒரு முயற்சி மட்டுமல்ல, மூத்த குடிமக்களுக்கு உதவும் ஒரு இயக்கம். என்னை போன்ற மக்கள் வளமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். மேலும் ஏதேனும் உதவி அல்லது தகவல் வேண்டும் அல்ல சந்தேகம் இருந்தால் 145667 என்ற தேசிய உதவி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். எனவே நேயர்களே, மூத்தோருக்கு முதல் வணக்கம். அவர்கள் அனுபவமும் அறிவும் நம்ப முடியாத புதையல். அவர்களால் தான் நாம் அறியப்படுகிறோம். அவர்களிடமிருந்துதான் நாம் நமது சுயமரியாதையை பெறுகிறோம். நம் இந்தியா சிறந்தது. எங்கள் பெரியவர்கள் எங்கள் பெருமை. எனவே தயவு செய்து எங்களை விடுப்பெடுக்க அனுமதிக்கவும். இதோட அடுத்த தொகுப்புல சந்திப்போம். அதுவரை சிரித்துக்கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியை பரப்பிக்கொண்டே இருங்கள், மேலும் கவனமாக இருங்கள். விடை பெறுகிறேன். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 15ஆம் பாகம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். நன்றி, வணக்கம்.